Good morning. Good morning, students. 8th சயின்ஸ்ல வந்து இந்த மிரர் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மிரர்ல ரெண்டு டைப் இருந்துச்சு, பிளெயின் மிரர், கர்வ்டு மிரர். அண்ட் கர்வ்டு மிரர்ல ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்டரிக்கல் மிரர், பாராபோலிக் மிரர், எலிப்சாய்டு மிரர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மிரர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் நம்மளோட டே டு லைஃப்ல எப்படி மிரர்லாம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர்ல பார்த்தீங்கன்னா கான்கேவ், கான்வெக்ஸ் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இப்போ பேராபோலிக் மிரர்ஸ் இதை பார்க்க போறோம். இந்த பேராபோலிக் மிரர் அப்படிங்கிறது பேராபோலா ஷேப்ல இருக்கக்கூடிய மிரர். பேராபோலா ஷேப்ல இருக்கக்கூடிய மிரர் இதுவும் ஒன் டைப் ஆஃப் த கர்வ்டு மிரர் தான். அண்ட் இதோடைய இந்த கான்கேவ் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அதுல இருக்கும். பேராபோலிக் மிரர்ல ஒரு கான்கேவ் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுவும் எப்படி இருக்குன்னா இதுதான் அதோடைய ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இதுதானே கான்கேவ், இப்படிதான் சொல்லுவீங்க. இங்கதான் லைட் இப்படி போடுது அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா this surface directs the entire incident beam of light to converge at its focal point. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அதுல விழக்கூடிய அந்த இன்சிடென்ட் லைட், பீம் ஆஃப் லைட் அத்தனைக்கும் இந்த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ஜ் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணுதுன்னா ஒரு இடத்துல குவிக்கி, எந்த இடம், அதோடைய அந்த லென்ஸுக்குன்னு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். யா, அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல குவி பேராபோலிக் மிரர்ஸ். ஓகே, ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். In the same way, the light ray generated by the source placed at the focal point will fall on this surface and they will be diverged in the direction அப்படின்னு சொல்லிப்பாங்க, which is parallel to the principal axis. இது என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் நான் இப்படி வைக்கிறேன். இந்த மிரருடைய போல் இது தெரியும், அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரியா? இதுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் இப்படி டிரா பண்ணும். இதே இப்போ எப்படி நீங்க லைட்லாம் பட்டு கன்வெர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்ல குவியுதோ அதே மாதிரி லைட் ஜெனரேட் பை த சோர்ஸ் பிளேஸ் அட் த ஃபோக்கல் பாயிண்ட். இதோட ஃபோக்கல் பாயிண்ட்லயே ஒரு சோர்ஸா வைக்கும். ஓகே, அப்ப அந்த சோர்ஸ் வந்து லைட் ரேஸ் வருது, அப்படி வருது. இந்த லைட் ரே என்ன ஆகும்னா will fall in the surface and they will be diverged in a direction. ஸோ டைவர்ஜ் ஆகி என்ன ஆகும்னா அப்படி பட்டு இப்படி எதிரொலிச்சு போடுறதாம். சரியா? டைவர்ஜ் ஆகி இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கா, இதுக்கு பேரலா இப்படி போகுமா, எப்படி புரியுதா? ஸோ the light rays diverged இந்த சோர்ஸ்ல வைக்கக்கூடிய அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லைட் ரேஸ் வந்து படுது, பட்டு டைவர்ஜ் ஆகுது. அப்ப டைவர்ஜ் ஆகி போகக்கூடிய அந்த லைட் ரே எங்க போகும்னா அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும். சரியா? இதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நீங்க படிச்சதுனால இதெல்லாம் இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு அடுத்த டாபிக் தான் இந்த போல்னா என்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஓகே ஓகே, இந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் இதுல பட்டு பேரலா போகுது சார், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. எனக்கு அது ஓகே புரியுது சார். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, the light rays will be refracted to travel a long distance without getting diminished. இது ரொம்ப முக்கியம். அப்ப இதுல பட்டு போகுதுன்னு சொன்னா அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகுது. எந்த இடத்துல வித்தவுட் கெட்டிங் டிமினிஷ்னா அப்படி சின்னதா ஆகாம அப்படியே போகுது. அப்ப அது நல்லது தானே. நம்மளுக்கு அது ரொம்ப தூரத்துக்கு ஒரு டிராவல் பண்ண வைக்கணும்னா டேரக்டா லைட் அப்படி பாஸ் பண்றத விட இப்படி இது பண்ணி பண்றது, ரெஃப்ளெக்ட் பண்ணி பண்றது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். இதுக்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் உண்டு. சரிங்களா? அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அனுப்புறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ பேராபோலிக் மிரர்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ பேராபோலிக் ரெஃப்ளெக்டர். இது நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வரும், பிக்சர் வரும். நானும் இப்போ ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. பேராபோலிக் ரெஃப்ளெக்டர்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கலெக்ட் பண்றதுக்கு அல்லது ப்ரொஜெக்ட் லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி அண்ட் ரேடியோ. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்னா அதோடைய யூசஸ் நல்லா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேராபோலிக் மிரரை நம்ம பேராபோலிக் ரெஃப்ளெக்ட்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கலெக்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, ரேடியோ வேவ்ஸை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு. They are used in the reflecting telescope, radio telescope, parabolic microphones. They are also used in the solar cooker and the solar water heater. பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகே,
இப்போ இந்த ஒரு பிக்சரை நான் காமிக்கிறேன், ஷேர் பண்றேன். சரிதா? எவ்வளவு அழகா இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஏதோ டென்ட் கட்டியிருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுதான் இல்லை, இதுதான் பேரபோலிக் மிரர். பாருங்க எப்படி இருக்கு. ஸோ ஒரு ஒரு கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல இருக்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்க மாதிரி இருப்பாங்க. லைட் மாதிரி காமிச்சிருக்காங்களா? ரொம்ப நார்மலா ஒரு நம்ம இதுல நம்ம விண்டு மில் இருக்குன்னு அதே மாதிரி தான் ஒரு இடத்துல வச்சு ப்ராசஸ் பண்றோம். இதுதான் பேராபோலிக் மிரர். பேராபோலிக் மிரர் பத்தி இப்போ உங்களுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ இந்த பேராபோலிக் மிரர்ல லைட் படுது, ஃபோக்கல் பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு தோணும். இதை ஒரு லேசா ஒரு சிமுலேஷனை பார்த்து நம்ம போகலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ப்ளீஸ் வெயிட். இதுதான் அந்த பேராபோலிக் மிரரோட லைட் ரேஸ் பட்டு என்ன ஆகுதுங்கிற பாக்குறது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் ஒரு கர்சரா காமிக்கல, இதுதான் வந்து அந்த நம்ம எஃப்னு சொல்றோம்ல, அது லைட் ரேஸ் வருது பாருங்க. ஆரோ மார்க் நல்லா பாருங்க, ஆரோ மார்க் பாருங்க. அப்படின்னா என்ன பாருங்க, இங்க இருந்து வருது, இப்படி படுது சார், பட்டு இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது, குவியுது. நீங்க எல்லாரையும் பார்க்கலாம், இப்படிதான் வரும். வந்து அதை பட்டு இது மிரர், அந்த பேரபோலிக் மிரர். சரியா? கான்கேவ் சைஸ்ல இருக்கும், ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ், இதெல்லாம் சொன்ன அந்த வார்த்தையில போய் பாருங்க, எல்லாமே எங்க போய் விழுது, எங்க போய் விழுது பாத்தீங்களா? இங்க போய் விழுது. கிளியரா இருக்கா? இதுதான் முக்கியம். அப்ப பட்டு அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டா போயிடும், இது இங்க பட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா போகும், இது இங்க பட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா போகும். இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேராபோலிக் முறையில எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட நான் மாத்துறேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்போ இந்த ஃபோக்கல் பாயிண்ட இது வந்து சியா, இது எஃப். இந்த சியை இப்ப நான் மாத்துறேன். அப்ப நான் ஃபோக்கல் பாயிண்ட மாத்துறேன். சரியா? சியை நம்ம இது பண்றேன், ஃபோக்கல் பாயிண்ட மாத்துறேன். ஸோ இதை கேட்டப்ப மிரரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் குறையும், கூடும். ஏன்னா அந்த சி உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் எப்படி பார்த்தாலும் அந்த லைட் ரேஸ்லாம் இந்த தான் உழுது பார்த்தீங்கன்னா கன்வெர்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் பாயிண்ட் தான் கன்வெர்ட் ஆகும். இது கிளியர் ஆகிட்ட பேரபோலிக் மிரர்ல நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் போட்டாங்க, அந்த ஒவ்வொரு ரேஸ்க்கும் நார்மல் ஒன்று இருக்கும். எல்லாமே ஆங்கிள் சேமா இருக்கு அப்படின்னு படிச்சோம்னா அதுதான் இது. ஓகே, இதுதான். ஓகே, சூப்பர். நீங்க கத்துக்கிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டான்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர். இந்த டாபிக்ல எதுவும் டவுட் இல்லைல்ல? பேராபோலிக் மிரர்னா என்னன்னு பார்த்தோம், அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம், அது ஒரு பிக்சர் பார்த்தோம், இமேஜ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சிமுலேஷன் பார்த்தோம். ஆமா, லைட் ரேஸ் வந்துச்சு, அதில் ஒரு இடத்துல புரியுது அப்படிங்கிறது பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட் டாபிக் டான்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர். இந்த டாபிக்கை பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கான்கேவ், கான்வெக்ஸ், பிளேன் மிரர் எல்லாமே நம்ம சொல்றோம், மிரர்ல ஒரு டைப். பட் இதுல இம்பார்ட்டன்ட் என்னது? ஒண்ணு வந்து ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து இமேஜ். கரெக்டா? அப்ப இந்த இமேஜ் ஃபார்மேஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சில டேர்ம்ஸ் தெரியணும். ஓகே, என்னெல்லாம் டேர்ம்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு போட்டுப்பாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நான் ஒவ்வொன்றையா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் சிமுலேஷனை பார்க்கலாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்
இது வந்து சி, கேபிட்டல் சி அப்படின்னு போடுவாங்க. நம்மளுடைய பிக்சர்ல நீங்க அந்த ரே டயக்ராம்ல பார்க்கும்போது கேபிட்டல் சி போட்டாங்கன்னா அந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே, இது எங்க இருக்குன்னா இட் இஸ் அ சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஒரு ஸ்பியர் அப்படின்னா இப்படி இருக்கும், அதனுடைய சென்டர்ல இருக்குல்ல, அதான் சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். புரியுதா? A ray diagram represent the formation of image-based spherical mirror. You will study about them in the higher classes அப்படின்னு போடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பின்னாடி படிப்பீங்கன்னு அர்த்தம். ரே டயக்ராம்னா இப்ப நம்ம லேசா தான் பார்க்க போறோம். பட் நான் உங்களுக்கு நல்லாவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் இதை விட நீங்க சூப்பரா அழகா பெரிய கிளாஸ் படிப்பீங்க. ஓகே, அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இட் இஸ் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட். அதுதானே? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் போல். இந்த போல் அப்படின்னா என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு ஸ்பியரா நம்ம எடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நான் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மட்டும் எடுக்கிறேன். இது வந்து என்னன்னா ஒரு மிரரா நான் ஒரு இதை பாதி கட் பண்ணா ஒரு சைடு கான்வெக்ஸ் ஒரு சைடு கான்கேவ் வரும். இப்ப இதை வந்து நான் கான்கேவா எடுக்கிறேன். பின்னாடி ரெட் கலர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த பின்னாடி கோட்டிங் பண்ணிருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப இது வந்து ஒரு கான்கேவ் மிரரா இருக்கு. கிளியர் ஆயிட்டா? இப்ப இதுல போல் அப்படின்னு எழுத போறேன். அந்த போல் பாத்தீங்கன்னா கரெக்டா இது போடுவாங்க. அது என்னன்னா இந்த இப்ப நீங்க இதை மட்டும் யோசிக்கணும், இந்த மிரரை மட்டும் யோசிக்கணும். சரியா? சோ இட் இஸ் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் தட் மிரர். சரியா? அந்த மிரர் இருக்குல்ல, அந்த மிரர்ல ஒரு ஜாமெட்ரிக் சென்டர் இருக்கும்ல, அதுதான் போல், கேபிட்டல் பி அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இது சென்டர் ஆஃப் த ஸ்பியர், இது ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த மிரர். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கிறோம். இதேதான், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரியா? ஓகே, இது என்ன? இது கேபிட்டல் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் வெர்டெக்ஸ். சரியா? இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ் தான். யாருக்கு யாருக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அதுக்கும் வெர்டெக்ஸ். இது என்னங்கிற பார்க்க போறோம். சரியா? It is shown in the diagram R அப்படின்னு போட்டுப்பாங்க. Vertex is the point of the mirror surface where the principal axis meets the mirror. It is also called pole. அவ்வளவுதான். வெர்டெக்ஸ்னா நமக்கு இந்த பாயிண்ட் வெர்டெக்ஸ் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இது ஒரு மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். இப்ப நம்ம இதை மட்டும் எடுத்தோம், ஒரு கான்கேவ் மிரர். அதுதானே? இதுல சி போல், போல்னா என்ன தெரிஞ்சு? ஓகே, இப்ப இதுல இந்த மிரர் சர்ஃபேஸ்ல ஒரு லைனை டிரா பண்ணுவாங்க. எப்படி? இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும், அந்த போல்ல போய் மீட் பண்ணும். புரியுதா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் மிரர்ல மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ், அதுதான் போலும். அப்போ போலுக்கும் இந்த இதுக்கு எப்படி போடலாம்? போலுக்கும் சிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஆர். கிளியரா? the distance between C and P அதுதான் R. கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, குட். இப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா? அதாவது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது the line joining the pole of the mirror and center of curvature. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அது தப்பு இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் இந்த லைன் இங்க கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்படி போட்டா அது பிரின்சிபல் ஆக்சிஸ் கிடையாது, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். போலையும் சியும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன், இது எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அதனால கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனும் ஸ்ட்ரெயிட்ல தான் இருக்கும். ஸோ இப்படி போடுறதுலாம் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் கிடையாது. அது வந்து நம்ம ரே அப்படின்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்டர் ரே, இன்சிடென்ட் ரே. பட் பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுதான். The line joining the pole of the mirror and the center of curvature is called principal axis. Actually நம்ம புக்ல இந்த ஆர்டர்லாம் கொடுத்துப்பாங்க. நம்ம வந்து மாத்தி தான் ஆக்சுவல் படிச்சா நல்லா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு இதை சொல்லியிருக்கலாம், சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிறது சி அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். ஆனா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு போல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்து போல நம்ம சொல்லலாம். அடுத்த போல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ் சொன்ன பிறகு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறம் எஃப் தான் வரும். ஸோ ஒரே ஒரு இடம் மட்டும் மாறி இருக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து
ரேடியஸா கர்வேச்சர் பின்னாடி இருந்தா கொஞ்சம் கரெக்டா ஒரு ஆர்டர்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகே ரைட், அது ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை. நானும் ஏன்னா இது எப்படி படிச்சாலும் தப்பே கிடையாது. சொல்றேன் உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்தாச்சு, போல் பார்த்தாச்சு, ரேடியஸ் கர்வேச்சர் பார்த்தாச்சு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். அத கேபிட்டல் எஃப் அப்படின்னு போடணும். அதாவது when a beam of light incident the spherical mirror, beam of light அந்த spherical mirrorல விழுதுனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கண்டிப்பா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் நடக்கும். அதுதானே? சோ லைட் ரே சப்போஸ் நீங்க கான்கேவ் மிரர் எடுத்தீங்கன்னா கன்வெர்ஜ் ஆகும், இந்த பாயிண்ட்ல போய் கன்வெர்ஜ் ஆகும். அது நம்ம பின்னாடி டயக்ராம் பார்ப்போம், சரிங்களா? இதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா it appears to diverge from the point. சரியா? அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப்னு சொல்லுவாங்க, அந்த எஃப்ங்கிற பாயிண்ட்ல சப்போஸ் கான்கேவ் மிரர் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆகும். இதுவே கான்வெக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து அப்பியர் டு டைவர்ஸ், அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னுவாங்க. இது இத வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப், சரியா? ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபோக்கல் பாயிண்ட். இத கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற இதை வச்சு சொல்லுவாங்க. இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபோக்கல் லென்த். ஆல்ரெடி பேர்ல இருக்கு லென்த்னு இருக்கு, அப்ப லென்த்னா ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். நான் எஃப்னு டைரக்டா போடுறேன். போல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தை ஸ்மால் எஃப் அப்படின்னு போடுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க கொடுத்துருக்க டைம் தான் நான் இது பண்ணணும். இதுக்கு எஃப்பும் அதுக்கு ஸ்மால் எஃப்பும் அப்படிலாம் மாற்றி மாற்றி போடக்கூடாது. சரியா? கேபிட்டல் அதுக்கு எல்லாம் ஸ்மாலாக போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நம்ம ஏன்னா சயின்ஸ் பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சின்னது தப்புனாலும் ஒரு பெரிய மீனிங்கே மாறிடும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ உதாரணத்துக்கு இன்சிடென்ட் ரே அப்படின்னு போடக்கூடிய இடத்துல நான் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகும்? தப்பு தானே? ஏன்னா இன்சிடென்ட் ரே வரக்கூடிய லைட் ரே, ரிஃப்ளெக்ட் ரே பட் எதிர்த்து போறக்கூடிய இது, ரைட்? ஸோ distance between pole and principal focus தான் focal length. It is denoted as small f. ஓகே, இது போக இந்த focal lengthக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நிறைய சம் வந்துட்டே இருக்கும். அதாவது ஸ்மால் எஃப்னா போடலாம், இல்ல ஃபோக்கல் லென்த்னா எழுதுறேன். ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒன்று சொன்னோம்னா அதோட பாதியா இருக்கும், half of the radius of curvature. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன், அடிக்கடி சம்ல இது வரும். அப்ப F is equal to R by 2. அப்ப R தேவைன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தேவைன்னா அந்த 2 இங்க போயிட்டுனா 2 into F. அப்ப ஃபோக்கல் லென்த்தை நீங்க டபுள் டைம் 2 மாற்றினீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து அது பாதியா கட் பண்ணீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வரும். வேல்யூ சொல்றேன் 10 அப்படின்னா அது ஒரு 5 மாறிடும். 5ன்னு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா 5 into 2 10. அப்ப அது ஃபோக்கல் லென்த் மாறிடும். இதுதான் முக்கியம். இது கிளியர் ஆயிட்டா எல்லாத்துக்கும்? ரைட்டா? ரைட். இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம புக்ல போட்டிருந்த பிக்சர்ல நான் போட போறேன். பிக்சர் நிறைய இருக்கும், அதை நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா கான்கேவ் மிரர் அப்படின்னா இந்த சைடு நான் வந்து கோட்டிங் பண்ற மாதிரி காமிக்கிறேன். கான்வெக்ஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள, சரியா? இது வந்து கான்வெக்ஸ், இது கான்கேவ். ஓகே, அடுத்து பிரின்சிபல் ஆக்சிஸ் டிரா பண்ணும். நம்ம சொன்னோம்னா என்ன பேர் டிரா பண்ணலாம், அதே மாதிரி இதே டிரா பண்ணலாம். இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இது சி
சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதுதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டு போல், இதுதான் ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதுதானே? அப்போ இந்த இடத்துல போல் இருக்கு, இந்த இடத்துல போல் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். கிளியரா? அப்ப இந்த ஆர் அப்படிங்கிறது என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கிளியரா? அப்போ இந்த சைடு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சா இன்னும் ஒரு ஆள் இருக்கு. யாரு? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டேன், ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ் போல்ல இருக்கு. எஸ், ஃபோக்கஸ். அதுதானே? இந்த ஃபோக்கஸை நாம இங்க எழுதுறோம். இதுதான் கேபிட்டல் எஃப் அப்படின்னு போடுறேன். ஃபோக்கஸ் இடம் நானா எழுத எஃப் மட்டும் போடுறேன். இதுதான் ஒரு ரே டயக்ராம். அதாவது ரே டயக்ராம் என்ன ரே எல்லாம் போட்டு காமிக்கணும். ஆப்ஜெக்ட்ல இருந்து வரும், இமேஜ் போவோம் காமிக்கும். பட் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டெப் என்னன்னா, என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கு, ஸ்பெரிக்கல் மிரருக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா இந்த டாபிக். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, குட். இப்போ இதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஒரு செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காட்டலாம்? ஆல்ரெடி உங்களுக்கு பேராபோலிக் மிரர் நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் ஃபார்முலா எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, ரைட். இப்போ கான்கேவ் மிரர்ல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கு அப்படின்னா எப்படி நடக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்கிரீனை ஸ்டார்ட் பண்றேன். இது சூப்பரா இருக்கும் இந்த சிமுலேஷன். என்னன்னா, ஒரு ஆள் பாக்குறாரு, அப்சர்வர் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல ஒரு மிரர் தெரியுது பாத்தீங்களா? ஒரு ஸ்பெரிக்கல்ல போட்டிருக்காங்க. என்ன மிரர்? என்ன மிரர் இது? சொல்லுங்க, என்ன மிரர் இருக்கும்? எஸ். ஏன்னா அந்த அந்த மிரருக்கு பின்னாடி தான் ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் பாயிண்டா இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ரே மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம பொதுவாக நம்ம கான்கேவ் மிரர் அப்படிதான் ஒரு மிரர் பின்னாடி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை டினோட் பண்றதா. வெரி குட். இப்போ இது ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ் தலைகீழா தெரியுது. சி இருக்கு, எஃப் இருக்கு, போல் இருக்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது பாருங்க, நான் ரேஸ் ஆன் பண்றேன், லேபிள் ஆன் பண்றேன். இப்போ நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஆக்சுவலி இது பின்னாடி வருது. என்னன்னா, எந்தெந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும், ஆப்ஜெக்ட் நீங்க எந்தெந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற எந்தெந்த இடத்துல இமேஜ் கிடைக்கணும் அப்படின்னு பின்னாடி இருக்கு. இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு டைம்ல ஏதாவது ஒரு மிரர் பார்ப்போம், இல்லைன்னா நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதுல ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரேஸா பாருங்க. ஆரஞ்சு கலர் ரேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே போயிட்டு ஒவ்வொரு இடத்துல போடும் போது அதுக்கு எதாவது வரும். உதாரணத்துக்கு சி வழியா போனுச்சுன்னா அந்த மிரர்ல பட்டு சி வழியா திருப்பி வரும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா அப்படி போனதுன்னா பட்டு அப்படியே என்ன ஆகும்னா, இதை நான் காமிக்கிறேன். ரெண்டு எண்ணம் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு ரேஸ் வருது. ஒண்ணு வந்து இப்படி போகுது, இங்க போய் பட்டுதுன்னா கன்வெர்ஜ் ஆகும். ஃபோக்கஸ் வழியா அப்படியே கன்வெர்ஜ் ஆகி போகுது. பார்த்தீங்களா? அதுதான். சப்போஸ் சென்ட்ரல் கர்வேச்சர் வழியா போகுது, நம்ம நிறைய ரே எடுக்கணும்னா ஒரு 2 ரே 3 ரே எடுப்பாங்க. ஸோ இந்த 2 ரே இது ஒரு பாயிண்ட். ஸோ சென்ட்ரல் கர்வேச்சர் வழி போனா அது வழியே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சேம் பார்ட்னர். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ரேவும் மீட் பண்ணக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் அது எடுத்துக்காமிக்க. இந்த அந்த ரேவும் அந்த ரே ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு மீட் பண்ணுதுல, ஸோ அங்கதான் இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இருக்கும் இமேஜ். ஃபோக்கஸ்க்கு இந்த சைடு, ரைட்டா? அண்ட் இது சென்ட்ரல் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட், ஃபோக்கஸ், போல், பிரின்சிபல் ஆக்சிஸ், இதெல்லாம் அழகா இருக்காங்க. இது அப்சர்வ் இங்க இருந்து பாக்குறாரு. இது ஒரு ஹாலோ ஸ்பியர் ஆஃப் கிளாஸ். கிளியர் ஆயிட்டா? ஒரு கிளாஸ்ல இருக்கு. ஓகே, ஹாலோ ஸ்பியர். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்குன்னு அப்படி கூட இமேஜின் பண்ண கூடாது. அழகா அந்த லைட்லாம் சொல்லிப்பான், ஹாலோவா இருக்கு அடுத்தது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லைட் வந்து இன்சிடென்ட் லைட் வந்து பாஸ் ஆகுது, இப்படி பாஸ் ஆகுது. அண்ட் இதுவும் பாஸ் ஆகுது, இது பேரலா வருது. இது வந்து சி வழியா போகுது. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுலாம் தெரியும். ரிஃப்ளெக்டட் ரே பாசிங் த்ரூ தி எஃப் டேஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? எஃப்
இங்க ஏதோ பாஸ் ஆகி அந்த எஃப் வரையா வரும். ஓகே, இதெல்லாம் கிளியர் ஆயிடுது. இந்த மிரருக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, பிகைண்ட் த மிரர். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். ஃபோக்கல் லென்த் என்ன இருந்தோம்? the distance between the focus and the pole. பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அழகா எழுதிருக்காங்களா? சரியா? இப்போ இத ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்க முடியல சார் அப்படின்னு நினைக்கணும். ஒண்ணுமே நினைக்கலாம். ஃபோக்கல் லென்த் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை என்ன பண்ணணும்? ரெண்டால மல்டி பண்ணா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். உதாரணத்துக்கு இது ஒரு 2 சென்டிமீட்டர்னு சொல்லுங்க. அப்போ 4 சென்டிமீட்டர், இந்த போல்ல இருந்து ஒரு 4 சென்டிமீட்டர்ல உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R. இது கிளியர் ஆயிட்டா? ஏன்னா அது ஒண்ணு இது தெரிஞ்சாலே போதும், அது தேவையில்லை அப்படின்னா அதனால இதை கொடுப்பாங்க. இப்ப இதுல நீங்க பாக்குறது கான்கேவ் மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ நான் வந்து இன்னும் டீப்பா அதுல உள்ள போல. சரியா? இதுல என்ன சார் இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க லைட் ரே இன்சிடென்ட் ரே வந்துச்சு, இமேஜ் கிடைச்சது. ஓகே, இதை விட டீப்பா இருக்கா? இருக்கு. என்னன்னா இந்த ஆப்ஜெக்டை மாத்தும் போது இமேஜோட சைஸ் மாறும், பொசிஷன் மாறும். அதான் லேட்டா ஏன்னா டாபிக் உள்ள சொல்லி தராம இப்ப சொல்ல முடியாது. இது நம்ம பார்க்க வேண்டியது அந்த லேபிள்ல பார்க்கணும். எங்க இருந்து வருது, ஏதோ என்ன மாதிரி பேர் சொல்லுவாங்க, அப்சர்வர் எங்க இருக்கிறாரு, போர்டு எங்க இருக்கு, ஃபோக்கஸ் எங்க இருக்கு, லைட் எங்க வழியா போகுது, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த இது எடுத்தேன். ஓகே, இதே சிமுலேஷன் வச்சுட்டு நம்ம வந்து மிரருடைய ஃபார்மேஷன், அதாவது இமேஜ் ஃபார்மேஷன் மிரர், அதை கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, அடுத்த டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி இப்ப பார்த்தத ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாம். இந்த ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். ஓகே, தெரியுதா? ஓகே, இந்த ஆக்டிவிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சார், இதானா சார் உங்களால தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரெக்டா? என்ன தருது? என்ன தருது? அதே மிரர் தான், கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்லையும் பண்ணலாம், ஒரு கான்கேவ் போடலாம். அதனால இந்த மிரர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 மிரர் இருக்கு நம்மகிட்ட. கான்கேவ் எடுத்துக்கேன். ஓகே, வேற பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க சார், எஃப் போட்டிருக்காங்க சார், பி போட்டிருக்காங்க, எல்லாம் ஓகே சார். என்ன சார் பண்ணணும்னா இங்க சைட்ல 5 லேபிள், இந்த 5 லேபிளையும் அதுல கரெக்டா ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தானே? இது வந்து கத்துறதுக்காண்டி நான் என்ன எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்றது. ஓகேவா? பண்ணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் போல் எடுக்கிறேன். இல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ் எதுனால எடுக்கலாம், பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்தா இதை எடுத்துட்டு எங்க வைக்கணும்னா இதுல வைக்கணுமோ, இதுல வைக்கணுமோ, இதுல வைக்கணுமா? எஸ், இதுலதான் வைக்கணும். ஏன்னா அதுலலாம் ஆல்ரெடி போல் ஃபோக்கஸ்ன்னு ஒரு பேர் இருக்கு. அப்பதான் அதை அங்க குறிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா போலுக்கு வார்த்தா இதுதானே போல். மிரர், கான்கேவ் மிரர், இதுதான் மிரர். அப்ப அந்த மிரர்ல இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஃபோக்கல் பாயிண்ட். இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட் இல்லையா? இதோ இது ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் தான அந்த அந்த பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட், ஃபோக்கஸ் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் ஃபோக்கல் பாயிண்ட் சொல்லணும்னா இதுதான். இப்போ லைட் ரே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. பேரலா போட்டு நம்ம சொன்ன அங்க போட்டதுன்னா அந்த ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சிமுலேஷன் காமிச்சேன். அதேதான் இங்கேயும் போடுறாங்க. அப்ப இது என்ன லைட் ரே அப்படின்னா ஒரு பேரல் லைட் ரே. பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா போகும், ரிஃப்ளெக்டட் ஆகி த்ரூ த ஃபோக்கல் பாயிண்ட். சரியா? அப்படி போட்டாச்சா? இதுக்கப்புறம் வேற எந்த பார்ட்ஸ் இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. சென்டர் கர்வேச்சர் அது சி நீங்க போடுறீங்க, ரேடியஸ் கர்வேச்சர்னா எஃப்க்கு டபுள் மடங்கா போட்டுறீங்க. இந்த இந்த கேம்ல இந்த இதுதான் சப்மிட் பண்ணி கொடுக்கும். எத்தனை இது கரெக்ட்னு பார்ப்போமா? எல்லாம் கரெக்டா? இதான் தப்பு இருக்கணும். இதுதான் கரெக்ட். அப்போ நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட், கேம் கம்ப்ளீட். ஓகே, இல்ல ஆன்சர் உங்களுக்கு இப்ப நீங்க போட்டதுதான் கரெக்ட்னாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இதுவே நம்ம தப்பா இருந்தா அந்த ஆன்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம அது ஒரு பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ரைட். பேரபோலிக் மிரர் பார்த்தோம், அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் டு த பார்த்தோம், அப்புறம் அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்தோம். அந்த பேரபோலிக் மிரருக்கு இமேஜ் பார்த்தோம், அண்ட் ரேஸ் எப்பெல்லாம் வந்து அது எஃப்ல வந்து அது கன்வெர்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். போடு சென்ட்ரல் கர்வேச்சர், ரேடியஸ் கர்வேச்சர், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா? ஓகே, ரைட்.
இன்னைக்கு நமக்கு டைம் இருக்கனால நம்ம வந்து அடுத்த டாபிக்கையும் நான் லேசா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். அது ஏற்கனவே இப்ப காமிச்ச சிமுலேஷன் தான், அதனால அது உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன டாபிக்னா இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர். இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகே, இப்ப ரெடியா இருக்கீங்களா இந்த டாபிக் பார்க்கறதுக்கு? ஓகே, சூப்பர். அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப் தெரியும், கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு மிரர் பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வராதுன்னு நான் நம்புறேன். கரெக்டா? மிரர்ல 2 டைப், பிளேன் மிரர் சார், கர்வ்டு மிரர் சார். கர்வ்டுல நான் ஒரு 4 டைப் காமிச்சிருக்கேன் புக்ல. ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேராபோலிக் சார். ஸ்பெரிக்கல் மிரர்ல எனக்கு 2 மிரர் தெரியும் சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணா கான்கேவ், கான்வெக்ஸ், இதெல்லாம் சூப்பரா நீங்க சொல்லுவீங்க. ஓகே, குட். இப்போ இது மிரர்ல 2 டைப். ஆனால் இந்த மிரர், ஸ்பெரிக்கல் மிரர் உண்டாகக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, அதுல 2 டைப். அதுக்கு என்ன டைப்னா, ஒண்ணு வந்து ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து விர்ச்சுவல் இமேஜ் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைலாம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னாலே நிறைய பெரிய பெரிய கிளாஸ்லாம் படிக்கும். ஸ்பெரிக்கல் மிரர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் 2 டைப். ஒன்னு ரியல் இமேஜ், இன்னொன்னு வந்து விர்ச்சுவல் இமேஜ். இது எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரியல் அப்படின்னா பொதுவா உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்கிரீன்ல உண்மையாவே அந்த இமேஜ் வந்து விழுது அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ரியல் இமேஜ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் த ஸ்கிரீன், பட் விர்ச்சுவல் இமேஜ் கேனாட் பி ஃபார்ம்ட் ஆன் த ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகாது, பட் அது நம்ம கற்பனையில அது யோசிக்கும். ஓகேவா? இந்த இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகுது, இதுதான் முக்கியமானது. ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகும், ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதோட அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொன்னோம்னா, கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் எரக்ட் virtual and diminished size images. இது வந்து ஆல்வேஸ், அதனால நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். எப்பவுமே எப்படிதான் உருவாக்குமா இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ். அப்போ இமேஜ் நாட் ஃபார்ம்டு ஆன் த ஸ்கிரீன். எராக்ட் அப்படின்னா நமக்கு தலைக்கு நேரம், அதுக்கு இன்வெர்டர்னு ஒன்று உண்டு. இன்வெர்டர் தலையில, இது வந்து இப்ப நேரா அப்படின்னு இருந்தா அதான் எராக்ட். நம்மளுடைய தலைக்கு நேரே தலை, காலுக்கு நேரம் கால் இருந்தா அது எராக்ட். தலைக்கு நேரா கால் இருக்குன்னா அது வந்து இன்வெர்டர். சரியா? ஓகே. இப்ப எராக்ட் விர்ச்சுவல், ஃபார்ம்டு நாட் ஃபார்ம்டு ஆன் த ஸ்கிரீன், டிமினிஷ்னா ரொம்ப சின்னது. அந்த இமேஜ் வந்து இப்படி இருக்கும். அப்போ இப்படி இருக்கனால இமேஜ் ஃபார்ம்டு வித் திஸ் மிரர்ஸ் cannot be projected on a screen. அப்போ இந்த கான்வெக்ஸ் மிரரால உருவாக்கக்கூடிய இமேஜஸ ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஓகே. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ் இருக்கு. இந்த இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை வச்சு டிஃபைன் பண்ணிருக்குன்னா, இந்த ஆப்ஜெக்ட் லொகேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறீங்க, அந்த பொசிஷன் முக்கியம். அதுக்கேற்றலாம் தான் அந்த இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ரொம்ப கான்கேவ் மிரர் நீங்க பக்கத்துல கொண்டு வரீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப பெருசாகும், நம்ம பார்ப்போம் பின்னாடி. Until attaining the approximately size of the object, when it reaches the center of curvature of the mirror. As the object moves away, the image diminishes in size and gets gradually closer to the focus until it reduces to the point at the focus center. The object is at an infinite distance from the mirror. இப்பெல்லாம் சொல்லிருப்பாங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க இந்த பொசிஷன், ஆப்ஜெக்டோட பொசிஷனை மிரர் பக்கத்துல கொண்டு போகும்போது இமேஜ் இருக்கு, மிரர்ல தள்ளி கொண்டு போய் இமேஜ் இருக்கு. அதுதான் அந்த கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரர், concave mirror produce real image, that is form real image, and it is caught on the screen. Unlike convex mirror, concave mirror show different image type.
ஏன் இமேஜ் டைப் சார்? இது வந்து நேரா சொல்லிட்டீங்க டிமினிஷன், பட் இதுக்கு ஏன் சார் டிஃபரெண்ட் டைப்னா பொசிஷன். இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அததான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து கான்வெக்ஸ் மிரர்னு ஒண்ணு இருக்குல்ல, கான்வெக்ஸ் மிரர், அடுத்து கான்கேவ் மிரர் அப்படின்னு இருக்கும். நான் கான்கேவ் மிரர் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். டைம் இருக்கும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் டேரக்டா இப்போ இருக்கு. என்ன சொல்ல வரோம்னா, இதுல கான்கேவ் மிரர்ல இந்த கான்கேவ் மிரர்னால இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை எங்க வைக்கிறீங்கன்னா இன்ஃபினிட்ல வைக்கிறீங்க. இமேஜ் எங்க கிடைக்கும்னா அட் எஃப்ல கிடைக்கும். இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டிமினிஷ்டா இருக்கும், ஹைலி டிமினிஷ். இந்த டிமினிஷனோட டிமினிஷனே அது வருது, இன்னும் ஹைலி டிமினிஷ் எப்படி இருக்கும். நான் ஒரு பாயிண்ட் இப்ப சொல்லிடுறேன். டிமினிஷ் நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகேவா? இது என்னங்கிறத பார்க்கலாமா? ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச லேபிள்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சது. ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபில்ல வைக்கணும். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, சரியா? இதை நான் போய் நகட்ட போறேன். இமேஜ் எங்க இருக்கு? ஆல்ரெடி கொஞ்சம் தள்ளி இருக்காப்புல, போக்கஸை தாண்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன வரணும், ஆப்ஜெக்ட் ஒரு இன்ஃபில்ல எடுக்கும் போது இமேஜ் வந்து போக்கஸ்ல வரணும், அட் எஃப்ல வரணும், அண்ட் ரொம்ப 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 சின்னதா இருக்கணும், ஒரு புள்ளி சைஸ்ல இருக்கணும். அந்த இமேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்ப ஆல்ரெடி நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் இமேஜா இருக்கு. கரெக்டா? வாங்க எப்படி தள்ளுறேன். என்னுடைய ஸ்கிரீன்ல போற அளவுக்கு வரைக்கும் நான் தள்ளிட்டேன், சரியா? உங்களுக்கே தெரியுது அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப பக்கத்துல வந்து போக்கஸ் பக்கம் வந்துருக்கு. ஏன்னா இன்னும் நீங்க தள்ளி போனா அழகா பார்க்கலாம், போக்கஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சின்னதாயிட்டு பாருங்க. அப்போ ரொம்ப இங்கேயே நமக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு தெரியக்கூடிய இடம் வரைக்கும் தான் வச்சுக்கணும். பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இன்ஃபினிட் போனீங்கன்னா கரெக்டா போக்கஸ் வந்துடும். அப்ப ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருக்கு. இமேஜ் வந்து இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனா இன்ஃபினிட் நீங்க யோசிச்சுக்கணும், சரியா? இமேஜ் வந்து எஃப்ல கிடைச்சிருச்சு. நமக்கு அதான் பக்கத்துல அப்படியே நடுவில் இருந்துச்சு. இப்போ பக்கத்துல போக்கஸ் வந்து இன்னொன்று டெவலப் பண்ணோம்னா போக்கஸா வந்துடும். ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க, இமேஜே தெரியல. ரியல் அண்ட் இன்வெர்டடா இருந்துச்சு. அடுத்த ஸ்கிரீன்ல விழுது. ஏன்னா கான்கேவ் மிரர் அப்படிங்கும் போது நம்ம சொன்னோம் ஸ்கிரீன்ல முழு முடிஞ்சணும். கான்வெக்ஸ் மிரர் விர்ச்சுவல் இமேஜ் ஃபுல்லாது சொன்னோம். இது விழுது அண்ட் இன்வெர்டட் தலையில இருக்கு. கிளியர் ஆயிட்டா? ஓகே, சூப்பர். இது புரிஞ்சுதா? இப்ப ரெண்டாவது பாயிண்ட் வாங்க. இப்ப நமக்கு இருக்கிற டைம் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ ரெண்டாவது மட்டும் நான் 2-3 தான் மேக்ஸிமம் பார்ப்போம், சரியா? பியாண்ட் சி, அதாவது ஆப்ஜெக்ட சிக்கு கொஞ்சம் தள்ளி. அப்ப இமேஜ் எங்க கிடைக்குன்னா சிக்கும் எஃப்க்கும் டிமினிஷா இருக்கும். இப்ப பார்த்த ஹைலி டிமினிஷா இருக்காது, ஓரளவுக்கு குட்டியா தான் இருக்கும். ரியல் இன்வெர்டட் தான் கிடைக்கும். இதையும் பார்க்குமா? அது பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸி. அதுதானே? இப்போ சென்ட்ரல் கர்வேச்சருக்கு கொஞ்சம் பியாண்ட்ல நம்ம கொண்டு வரோம். பாருங்க, நம்ம வந்து இமேஜையும் பார்த்துக்கோங்க, ஆப்ஜெக்டையும் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பியாண்ட் சி அப்படின்னா ஆப்ஜெக்ட் எங்க வரணும்? சிக்கும் எஃப்க்கும் வரணும். ஓகே, கொஞ்சம் பெருசா ஆகணும். அதுதான் பாருங்க. சூப்பரா வந்துட்டா? அவ்வளவுதான், போதும். அப்ப ஆப்ஜெக்ட் சிக்கு பியாண்ட் வச்சிருக்கீங்க, சென்ட்ரல் கர்வேச்சருக்கு. இமேஜ் எங்க கிடைக்குன்னா சார் சிக்கும் எஃப்க்கும், அதுதான் நம்ம சொல்லியிருந்தாங்க, சிக்கும் எஃப் இருக்கும். ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தோட இப்ப இல்ல, கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதான் டிமினிஷ் தான் சொல்றோம். ஆனா இதுவும் பெரிய இமேஜ் கிடையாது, டிமினிஷ். அண்ட் வழக்கமா ரியல் அண்ட் இன்வெர்டட். கிளியர் ஆயிட்டா?
ஓகே, இன்னொன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்னொன்னு பார்ப்போம். இன்னொன்னு என்ன பார்க்கலாம்னா, வரிசைக்கா பார்க்கலாமா? இன்னொன்னு பியாண்ட் சி அண்ட் ஆஃப் அது ஒண்ணு பார்க்கலாம். ஓகே, இத பார்க்கலாம். நீங்க ஆப்ஜெக்ட சிக்கும் எஃப்க்கும் நடுவுல கொண்டு வாங்க. ஆப்ஜெக்ட சிக்கும் எஃப்க்கும் நடுவுல கொண்டு வாங்க. இமேஜ் எங்க கிடைக்கும்னா பியாண்ட் சில கிடைக்கும். பியாண்ட் சிக்கு அந்த சைடு கிடைக்கும். இமேஜ் எப்படி இருக்கும்? மேக்னிஃபைடா இருக்கும். அதாவது பெருசா ஆயிட்டு பெருசா ஆயிரணும். மேக்னிஃபைடா இருக்கும். அப்புறம் வழக்கமா இது ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். அது அப்படியே போட்டுருக்காங்க. லாஸ்ட் அந்த கான்கேவ் மிரர்ல ஒரே ஒரு பெர்சன் மட்டும் தான் விர்ச்சுவல் அண்ட் எலக்ட் ஆகும். அது எங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கும் போது. அதையும் நான் வேணா காமிக்கிறேன். காமிச்சுட்டு அதை காமிக்கிறேன். இதை செக் பண்ணி பார்க்கணுமா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த சிமுலேஷன்ல என்னுடைய ஆப்ஜெக்ட நான் சி அண்ட் எஃப்க்கு நடுவில் வைக்கணும். வச்சிடலாமா? எங்க கிடைக்கணும் இமேஜ்? பியாண்ட் சிக்கு அந்த சைடு கிடைக்கணும் சார். பார்க்குமா? சி அண்ட் எஃப்க்கு நான் கொண்டு வர போறேன். பாருங்க, கொண்டு வந்துட்டேன். எங்க அடங்கி பாருங்க. சி அண்ட் எஃப்க்கு நான் நடுவில் கொண்டு வரும்போது இமேஜ் பியாண்ட் சில கிடைச்சது. சூப்பரா கிடைச்சிச்சு. மேக்னிஃபைடா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேக்னிஃபைடா இருக்கா? ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கா? ஆகாது. அண்ட் தலைகளா இருக்கு. குட், சூப்பர். எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு எழுதும். ஏன்னா கான்கேவ் மிரர்ல இன்னொரு கேஸ் இன்னும் 2-3 கேஸ் இருக்கு. பட் இன்னொரு கேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் நம்ம படிக்கலாம் டைம் கன்சல்ட் பண்றதுனால. ஆப்ஜெக்ட நான் எங்க வைக்க போறேன்னா பிட்வீன் எஃப் அண்ட் பிக்கு வைக்க போறேன். இமேஜ் எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா பிகைண்ட் த மிரர். மிரருக்கு பின்னாடி. முக்கியமா பார்க்க போறது என்னன்னா நேச்சர் ஆஃப் இமேஜ். இமேஜ் எப்படி கிடைக்கும்? வழக்கம்போது மேக்னிஃபைடா கிடைக்கும். சரியா? ஆனா நேச்சர் அதுதான் முக்கியமா பார்க்க போறோம். என்னன்னா விர்ச்சுவல் அண்ட் எஃபெக்ட். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் வித்தியாசமா இருக்கும். மற்றதெல்லாம் ரியல் அண்ட் இன்வெர்டட். இது வந்து விர்ச்சுவல் எஃபெக்ட். அது என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சதுக்காண்டி இந்த ஒரு சிமுலேஷன் நான் சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க. ஓகேவாப்பா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி சி எஃப் இருக்காரு. நான் எஃப்க்கு பிக்கு நடுவில் கொண்டு போகணும். இமேஜிங் கிடைக்கணும். பிகைண்ட் த மிரர் கிடைக்கணும். மேக்னிஃபைடா இருக்கணும். விர்ச்சுவல் அண்ட் எஃபெக்டா இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் பாருங்க. போயிட்டு பாருங்க. இமேஜ் தெரியல பாருங்க. ரைட்டா? எஃப்க்கும் பிக்கும் கொண்டு வரோம் நடுவில். இந்த பாருங்க கிடைச்சிருச்சா? சூப்பரா. இதுதான் விர்ச்சுவல் அண்ட் எஃபெக்ட். ஸ்கிரீன் விழல. ரைட்டா? பிகைண்ட் த மிரர்ல விழுந்திருக்கு. இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியுது. நேரம் ஆயிடுச்சு. அதான் நம்ம இறக்கணும். இப்போ நேர் அந்த தீபத்தோடைய அந்த டாப்பும் அந்த மெழுகுத்தியோடைய பாட்டமும் பாருங்க கரெக்டா இருக்கும், பொருந்தும். அப்ப இதான் எரக்ட் இமேஜ். ஸ்கிரீன் லெவல்ல பிகைண்ட் த மிரர்ல வந்து விர்ச்சுவல் இமேஜ். சூப்பரா புரியும் நான் நம்புறேன். இல்லையா? ரைட்டா? ஓகேப்பா, இது வரைக்கும் இன்னைக்கு போதும். நம்ம இதுக்கப்புறம் உண்டான டாபிக் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் கரோடு மிரர் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியானது. அதுக்கப்புறம் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் பின்னாடி வருது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ கிளாஸ் என்ன இருக்கிறத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.